ஷாப் ட்ராயிங்ஸ் வரைக்கும் போன நிறைய ட்ராயிங்ஸ் என்னோடது கன்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் நின்று போச்சு. பட் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் சேட்லி ஐ ஹேட் டு மிஸ் த கிளைண்ட் பிகாஸ் என்னோடய ஆட்டிடியூட்ஸ், ஐ ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ஹெட். நான் சொல்கிறது தான் சரின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தது, அதுதான் காரணம். பட் அது தப்பும் கிடையாது, சில சமயங்கள் அதுவும் தேவைதான்னு எனக்கு தோணுது. இல்லைனா யூ வில் நாட் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். பர்டிகுலர்லி வென் யூ மேக் அ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், so many people will influence you. இந்த விஷயத்தில் வந்து முரளி சார் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. யூ டாக் வித் த ஃபேமிலி, த ஹோல் ஃபேமிலி. இது ஒரு நல்ல விஷயம். எனக்கு அதுக்கப்புறம் நடந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இட் இஸ் அ சக்ஸஸ் டெஃபினெட்லி. ஆர்கிடெக்சரில் கூட சொல்லணுன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு விண்டோ டிசைன் பண்ணுறோம், அதுதான் என்னோடய ஒன்லி கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். இது மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. I did my internship at architect Sujata Shankar's office. அங்கே வந்து அது வரைக்கும் மேனுவல் டிராஃப்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து மேனுவல் டிராஃப்டிங் அப்போ தான் நான் வந்து சீரியஸாக வந்து டிஜிட்டல் ஸ்கேப்ஸில் வந்து நல்லா, அதாவது யூனிக்காக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஆளாக தெரிஞ்சிட்டு இருந்தேன் மியாசியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இட் வாஸ் ஆல்சோ குவிக் இன் டெலிவரபிள்ஸ்லாம் கொஞ்சம் குவிக்காக முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஃபினிஷ்டாக ஃபீல் ஆகும். ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு ஷீட் எடுத்து ஒரு டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கலர் பண்ணி அதை எக்ஸிபிட் பண்ணி முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் அ லாங் டைம், லைக் 2 to 3 days மேனுவல் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு. ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி. அதனால் சுஜாதா மேம்கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன், மேம் டிஜிட்டலாக மாற்றிடலாம் மேம், கொஞ்சம் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுங்கள், இல்லை வாங்குங்க, வில் டூ தேட் அப்படின்னு. அப்புறம் தென் வி பாட் சிஸ்டம்ஸ் தேர். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு செல்லப்பிள்ளையாக தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்க வரைக்கும். எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரில. அப்போது ஒரு கல்ச்சர் இருந்தது, அப்ராட் போயிட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும் அப்படின்றது அப்போ தான் ஆரம்பிச்சது. ஸோ லைக் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து தேவர் கேரிங் ஆல் ஹியூஜ் இன்டர்ன்ஷிப் போர்ட்ஃபோலியோஸ், பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் மேனுவல் ரெண்டரிங்க்கு வந்து நானே அப்புறம் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மேனுவல் ரெண்டரிங்கு, மேனுவல் ஸ்கெச்சஸ் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த நிமிஷத்தில் அந்த ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணணுன்ற கட்டாயம் இருக்கும்போது அதில் உங்களை இன்வால்வ் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் ஸ்கெச்சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஈவன் டூயிங் இட் டிஜிட்டலாக நீங்கள் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் காட்டுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அப்போ வர ஆரம்பிச்சது. ஏன்னா டிராஃப்டிங்க்கும் ஸ்கெச்சிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் அது. வென் யூ டிராஃப்ட் இட் வில் டெஃபினெட்லி டேக் இட்ஸ் டைம், but when you have to sketch it, it's very quiet and easy and you sketch your heart அது மாதிரி. ஸோ அது வந்து நான் அங்கேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமாக கூட ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் சேஞ்சிங் மை ஐடியாலஜிஸ் ஆன் டு ஹவு யூ ப்ரெசென்ட் ஆர்கிடெக்சர். About your practice, when was your first project? இது காலேஜ் டேஸ்லேயே வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கிடச்சது. நிறைய பேருக்கு அது மாதிரி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது ஏன் நான் அதை சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, which is wrong, which they should not do, because that will not lead you on to being a best of yours. Like உங்களோட influences on to the project இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து you will become a draftsman of the project, அவ்வளோதான். இப்படியே நிரந்தரமாக இருந்துருன்றதும் கிடையாது. Not everybody is going to pay you also. Like you will be considered as a student even after you finish your course. அதனால் it's like you have to கம் அவுட் டு சே, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃபார்ம் செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக உங்களை நீங்களே மதிக்கும் போது ப்ளீஸ் பி அன் ஆர்கிடெக்ட். ஸோ ஆஃப்டர் கிராஜுவேஷன் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் institutional project. Like I had 3 institutional projects parallelly happening at that time. So first project வந்து it was at Vikram Engineering College. ஸோ அவங்களுடைய ஒரு மெயின் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஹேட் அவங்க பில்டிங்லேயே ஒரு 3-4 போர்ஷன்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸாக, சுஜாதா மேமோட இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருந்தது எனக்கு. நிறைய ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ்லேயே இம்ப்ரூவைஸ் பண்ணி அதுலேருந்து டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் கூட போனோம். ஷாப் ட்ராயிங்ஸ் வரைக்கும் போன நிறைய ட்ராயிங்ஸ் என்னோடது கன்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் நின்று போச்சு. பட் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஐ எம் வெரி ஹாப்பி.
But sadly, I had to miss the client because after this project, I had to miss them because என்னோட ஆட்டிடியூட்ஸ் ஐ ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ஹெட். நான் சொல்கிறது தான் சரின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தது, அதுதான் காரணம். பட் அது தப்பும் கிடையாது, சில சமயங்கள் அதுவும் தேவைதான்னு எனக்கு தோணுது. இல்லைனா யூ வில் நாட் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது இட் வில் ஆல் பி வெரி ரோசி, லைக் ஓகே சூப்பர் இன்றைக்கி வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்ம வெளியில் சொல்லிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். பட் டிசைன் பண்ணும்போதும் வந்து அதில் நம்மளோட பார்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்போம். ஸோ ஆர்கிடெக்ட் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்குள்ளே போயிருப்போம். இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கணும், இந்த மேனேஜர் இங்கே தான் திரும்பி உட்காரணும், லைட் இந்த இடத்துலேருந்து இப்படி சோர்ஸ் இருக்கும், இதெல்லாம் யோசிப்போம். சிலது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷனே அந்த மாதிரி பண்ணாமலே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, நம்மள்கிட்ட கேட்டிருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேர்கேஸ், பர்டிகுலராக ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருப்போம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் தூக்கி போட்டோம், எனக்கு வந்து நாளைக்கு அதை வீட்டுக்கு வாடகைக்கு விட்டோன்னா யூஸ் ஆகும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் அவங்க வந்து அது ரெக்குயர்மெண்ட்ஸில் கொடுக்கும்போது இண்டிபெண்டன்ட் ஹவுஸு எனக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஏன்னா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி வென் யூ மேக் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், ஸோ மெனி பீப்புள் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. இந்த விஷயத்தில் வந்து முரளி சார் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, யூ டாக் வித் த ஃபேமிலி, த ஹோல் ஃபேமிலி. இது ஒரு நல்ல விஷயம். எனக்கு அதுக்கப்புறம் நடந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இட் இஸ் அ சக்ஸஸ் டெஃபினெட்லி. நான் இப்போது வந்து கரண்ட்லி ஐ எம் டூயிங் 3 ப்ராஜெக்ட்ஸ் இன் மதுரை. 3மே ரெசிடென்ஸ் தான். 3 ப்ராஜெக்ட்லையுமே ஐ ஹேட் அட்லீஸ்ட் 1 month டிஸ்கஷன் வித் த ஃபேமிலி, த ஹோல் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன மாதிரியான ஸ்பேசஸ் எல்லாம் வேணுன்றதுலேருந்து எல்லாமே வி ஆர் ஏபிள் டு கெட் டு நோ. இன்ஃபேக்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் டேஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து எப்படி ஆகிடும்னா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த ஸ்பேஸை வந்து நான் பெருசாகணும்னா எப்படி பண்ண முடியும், இன்டீரியர் ஸ்பேசஸ்லாம் வந்து இன்டீரியர் டிசைனாக நான் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், என்ன மாதிரியான ஸ்பேஸாக நான் கன்வெர்ட் பண்ணணுன்றதுலேருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூ வில் பி ஏபிள் டு பிரேக் இட் டவுன், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் ஃபார் another 10 years அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தியர் கல்ச்சர். ஒரு 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 ஐலண்ட் கிச்சன் கொடுக்கறது வந்து ஒரு வீடுக்கு வந்து நல்லா இருக்கலாம், இட் மே லுக் குட், இட் மே பி ஃபேன்சி, பட் ஹவு வெல் தே வில் பி ஏபிள் டு யூஸ் இட்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது ஒரு ஃபேமிலியோடு நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ருட்டீன் தெரிஞ்சுக்கும் போது, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அவங்களுடைய வேல்யூ பற்றி புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு என்ன சரியாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நவ் ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ், ஐ மீன் ஹேண்டில் த ப்ராஜெக்ட்ஸ் பெட்டர் வே. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, நான் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னை விட்டு கைவிட்டு போகும்போது இம்மீடியட்டாக எனக்கு வந்து ரியாக்ட் பண்ண தெரியாது. இட் வாஸ் லைக் நான் கோவப்பட்டு தான் வெளியில் வந்திருப்பேன். என்னை கேட்காம நீங்கள் எப்படி பண்ணலாம், ஐ எம் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் விட்டுருக்கேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ ஷுட் ஹவ் மேட் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு கன்சல்டிங் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுறோம். பட் ஒரு ஆர்கிடெக்ட்டை போயிட்டு யாரும் கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க. இமீடியட்லி ஒரு சஜஷன் கூட வந்து ஒரு ஃபோன் காலில் ஒரு ஹெல்ப் மாதிரி தான் கேட்டு வாங்கிப்பாங்க. ஹவு கேன் ஐ டூ திஸ், ஹவு கேன் ஐ டூ தட்னு. நம்ம அதை என்கரேஜ் பண்ணிட்டோம். பீயிங் அன் ஆர்கிடெக்ட் வி ஹவ் ஆல்ரெடி டன் தட். ஸோ அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு காலேஜ் டேஸ்லேயே நம்ம வந்து ப்ரொஃபஷனுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறத விட ஏதோ ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட போய் இன்டர்னாக இருக்கணும்னு நினைக்கிறது கூட நல்லது. இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கும் போது கூட ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த ஃபேர்முக்கு போகிறாங்க, அது என்ன மாதிரியான ஃபேர்மு, அந்த ஃபேர்மில் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். Spoken about lot of interior projects மாதிரி அந்த மாதிரி. So when you take up an interior project, like நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இன்டீரியர் எக்ஸ்டீரியரோ இல்லை லேண்ட்ஸ்கேப்போ மூணுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து ஏற்கனவே யாரோ பண்ண ஒரு பில்டிங்க்கு நான் வந்து இன்டீரியர் பண்ணும்போதும் அந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்டோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டிசைனரோ எதுக்காக இந்த ஸ்பேசஸ் இப்படி பண்ணாங்கன்றதுலேருந்து தான் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நான் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணலை. கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தால் ஒரு வேளை அந்த மாதிரி யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ நான் பண்ணதில் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கேன், இல்லைனா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய திங்கிங் அண்ட் தாட் ப்ராசஸே வந்து டோட்டலாக இட் வாஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டு வாட் பெட்டர் ஐ கேன் கிவ் ஃபார் த பர்டிகுலர் கிளைண்ட். அவங்களோட எர்கனாமி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து தான் ஆரம்பிப்போம்.
ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, அவங்களுக்கு எதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கு ரொட்டீன் என்ன. இப்போ டிவி பார்க்குறோம், டிவி பார்க்கும்போது நடுவில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க கிச்சன் போகிறதுக்கான ஸ்பேசஸ். அது வந்து ஆர்கிடெக்ட் அவங்க டிசைனில் ஏற்கனவே பண்ணியிருப்பாரு. தட் இஸ் ஹவ் த ஃபர்னிச்சர் வுட் ஹவ் பீன் பிளேஸ். அது தெரியாமல் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வேறு வழி இல்லைன்னு நினச்சி அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ we try the best to decode it, லைக் அதை வேறு விதமாக எப்படி பண்ண முடியும், சீலிங்ஸ்லேருந்து எப்படி ஹேங் பண்ணலாமா, ஒரு 3 feet ஸ்பேஸிங் கொடுக்கலாமா, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வால் ஸ்பேஸ் வந்து இங்கே மேக் பண்ணலாமா, இல்லை ஒரு ஓப்பனிங் எக்ஸ்ட்ராவாக வைக்கலாமா அப்படின்றதுலேருந்து ஒரு ஆர்கிடெக்சரோட சேர்த்து தான் வந்து ஒரு இன்டீரியரையும் பார்க்க ஆரம்பிப்போம். இன்ஃபேக்ட் அதோட லேண்ட்ஸ்கேப்பும் அப்படி தான் அமையும். ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ப்ராஜெக்டாக இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட் வந்து ஐ டிட் மஜ்லிஸ் அட் துபாய். ஸோ அதில் வந்து பேசிக்காக ஸ்டார்ட் ஆஃப் வித் த டாய்லெட் டிசைன். இது வந்து ஆர்கிடெக்ட் அல்தாஃப் சாருக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அவருக்கு பண்ணப்போ ஐ அண்டர்ஸ்டுட் த நீட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் அ ஸ்டைல். ஏன்னா ஒரு கல்ச்சர், ஒரு ஸ்டைல். ஏன்னா துபாயில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அது வரைக்கும் துபாய் போனதே கிடையாது. ஸோ அவங்களுடைய நீட் என்ன, ஐ எம் நாட் அ முஸ்லீம் இது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பேசஸ் இருக்கும், ஸோ அவங்களுடைய கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது மாதிரி ஆரம்பித்ததுனால எல்லா ஸ்பேசஸுமே வந்து ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் ரூட் அஸ் த லைஃப் ஸ்டைல் அண்ட் கல்ச்சர். ஸோ அதிலிருந்து தான் அவங்களுடைய இன்டீரியர் ரெவல்யூஷனும் நடந்தது. மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்னு எனக்கு எதுவும் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எனக்கு சொல்ல தெரியல. பட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சேலஞ்சிங்காக தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். சரி, நான் ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா, ஒரு ரெசிடென்ஸில் ஒரு ஃபாதர், மதர், ஒரு சன். ஸோ இது 3 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு இன்டீரியர் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தே வாண்டட் பெட்ரூம். பட் அந்த பெட்ரூம் வந்து ஏற்கனவே ஒரு 8x 8 பண்ணி முடிச்சிட்டாங்க. 8x8, 8 feet by 8 feet பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 8 feet by 8 feet காட் நான் போடணுன்னா அது ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அது வந்து ஒரு சைடு வால் அபட்டிங்காக தான் போட வேண்டியது இருக்கும். 3 பேரும் படுக்கிறதுக்கான கம்ஃபர்ட்டும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ I started understanding who comes at what time, when they take rest அந்த மாதிரிலாம். ஸோ அவர் வந்து he was working டே நைட் அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. the son was a college student. ஸோ அவருடைய ஒர்க் நேச்சர் வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க எப்போ படுப்பாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்கன்றதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா இவங்க வந்து அந்த வீடை நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் they were all late, like they were not using the bedroom at all. They were using only the living area. லிவிங் ஸ்பேஸில் தான் அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, அங்கே பெட் விரிச்சிட்டு. ஸோ ஏன் பெட்ரூம் வச்சுட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியலன்றதுக்கு காரணம் என்ன ஆச்சுன்னா, ஃபாதர் வாஸ் கம்மிங் லேட் இன் த நைட், early in the night, early in the evenings, and he slept off so that he can wake up early and then he can leave early in the night itself for the work. ஸோ அது மாதிரி இருந்ததுனால அவர் வந்து பெட்டில் போய் படுத்தாருன்னா உள்ளே தள்ளி படுத்துருவார். காலையில் எந்திரிக்கும் போது அவர் ஏர்லி நைட்ஸில் எந்திரிக்கும் போது மேபி அரௌண்ட் ஒரு 3:34 இந்த மார்னிங் எந்திரிக்கும் போது அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பையன் வந்து பக்கத்தில் வந்து படுத்திருப்பார். ஸோ அவரை தள்ளிட்டு எந்திரிக்கிறது கஷ்டம். அவர் 8 feet by 8 feet தான் ரூம்ன்றதுனால ஒரு பக்கம் பெட்டு வந்து இட் வாஸ் அபட்டிங் த வால். ஸோ அந்த வால் பக்கமும் அவர் இறங்க முடியாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவர் கிராஸ் பண்ணி இறங்கி ஏறுறது, அது வந்து டயர்ட்னஸில் என்ன ஆகிடும்னா ஒரு லெத்தார்ஜி செட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து வேண்டாம், இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவருக்கு வர ஆரம்பிச்சு அவர் ஒர்க் பிளேஸ்க்கு ரெகுலராகவே லேட்டாக போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது வந்து என்ன ஆகிடுச்சு, அவர் லேட்டாக போகிறோம், இதை வந்து ஒர்க்கை காப்பாற்றணுன்றதுக்காக லிவிங் ஏரியாலேயே படுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக லிவிங் ஸ்பேஸில் தான் படுக்க ஆரம்பிச்சாங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ் கூட வந்து ஒரு பெட்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களோட ஸ்பேஸஸை வந்து நான் லெவல்ஸில் ரீடிஃபைன் பண்ணி கொடுத்தேன். ஸோ தென் தேவர் கம்ஃபர்டபுள், தேவர் ஆல்சோ ஏபிள் டு மேக் தேர் ஸ்பேசஸ் கம்ஃபர்டபுளி, ஸ்டடி ஸ்பேசஸ் உட்பட எல்லாமே சேர்த்து செய்ய ஆரம்பித்தோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்கிறத விட ஸ்போர்ட்ஸ் சிட்டி கூட நான் டிசைன் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணுற விஷயம் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக ஃபீல் ஆகும். How do you manage work-life balance?
ஒர்க் லைஃப் வந்து இப்போது எனக்கு வந்து மாறிடுச்சு. நான் என்னோடய ஒர்க் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் பிஃபோர் மேரேஜ் இட் வாஸ் ஒன்லி ஆர்க் இன்ஃபினிட்டம் என்னோட ஃபர்ம். I was working for many projects abroad also from here, from India. அப்போது வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து துபாயில் இருந்தது, பண்ணிகிட்ருக்கேன். அப்போ துபாயில் இருந்த என்னுடைய நண்பர் வைத்தியநாதன் சொல்லிட்டு, he is my senior at Miyasi. So he was working there at Dubai and he had projects at Chennai. So I was handling his projects here at Chennai and he was handling my projects at Dubai. So once he got married, he came down to Chennai and he also settled here. ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அப்புறம் ஃபேர்மை வந்து கம்பைன் பண்ணி கோட்ஸ் டிசைன் கன்சல்டன்ஸ்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் ஆஃப் வித் த ஃபேர்ம். ஸோ அந்த ஃபேர்மில் வந்து we had different kind of projects. Like it was not anymore an institutional alone. We had many residential projects, but we were very keen about not taking up any commercial IT buildings kind of projects. That was not our kind of tasteful thing. So அதனால் we didn't want to. ஸோ வி வேர் அவாய்டிங். இன்ஃபேக்ட் எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சா கூட நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு டிசைன் சைடில். ஸோ வி வேர் டூயிங் சம்திங் வெரி சிமிலர். ஸோ ஐ வாஸ் ஹேண்ட்லிங் டிசைன் அண்ட் ஹி வாஸ் ஹேண்ட்லிங் த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் சைட். அந்த மாதிரி எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தட் இஸ் ஹவு த ஆஃபீஸ் கல்ச்சர் சேஞ்ச்ட் ஃப்ரம் ஹேண்ட்லிங் இட் myself independently to somebody else also helping me onto it. அதுக்கப்புறம் இப்போ வந்து we both have ended up with academic profession. Like he is the HOD for Chettinad School of Architecture now and I am assistant professor at Miyasi Academy of Architecture. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் டைம் டீச்சிங் சைடில் வந்ததுனால ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாததில்ல, நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இன்ஃபேக்ட் எங்கள்கிட்ட அப்போது இருந்த இன்டர்ன்ஸு அப்போது இருந்த ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே they are still continuing to work with us. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, சின்ஸ் வி ஹாவ் மோர் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவைசேஷன்ஸ், வி ஒர்க் ஆன் க்ளவுட். நிறைய நேரங்களில் வந்து டிசைன்ஸ் வந்து ஐ ஸ்கெச் ஆன் டேப்ஸ். ஸோ பிளான்ஸ் எலிவேஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக தி சென்ட் இட் அஸ் கிரிட் ட்ராயிங். ஸோ சைட் ட்ராயிங்ஸை வந்து ஐ டெவலப் அண்ட் தென் தட்ஸ் ஹவ் இட் கோஸ் ஆன். டைம் இருக்குது, நம்ம யாரும் அதை சின்சியராக பார்க்குறதே இல்லைன்றதான் என்னோடய ஒரு தாட். இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு சீரியஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணல. பட் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று வந்தது. இட் வாஸ் ஃப்ளோட்டட் பை ஒன் ஆஃப் மை கோ ஸ்டாஃப் சங்கீதான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் இன்னொரு கோ ஸ்டாஃபும் சேர்ந்து தே ஜஸ்ட் ஃப்ளோட்டட் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி. கான்டெஸ்ட் இல்லை, இட் வாஸ் ஜஸ்ட் திங் லைக் யூ ஜஸ்ட் ட்ரை லெட்டரிங் சேலஞ்சஸ் மாதிரி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப். சரி, அந்த லெட்டரிங் சேலஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னாக்க 30 நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸை வந்து ஒரு வேர்டு தான், அந்த வேர்டை வந்து எழுதி ஹேண்ட் கேலிகிராஃபியோ இல்லை லெட்டரிங்கோ ஒரு டிஃப்ரெண்ட் லெட்டரிங்கோ பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் நீட் டு ஷேர் இட், அவ்வளோதான். இது ஒரு சின்ன டாஸ்க்கு தான், பட் அந்த டாஸ்க் வந்து என்னை ரொம்பவே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண வச்சுது. எனக்கு வந்து ஒரு காலேஜ் இத்தனை மணிக்கு முடியும், நான் வந்து வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு வர்றேன், இந்த நேரத்துக்கு வரும்போது இந்தந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வரணும், இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கணும், இந்த டைமில் நான் வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் லெட்டரிங் மட்டும் எழுதுனோம்னா அதுக்கு ஒன்றும் பெரிய டைம் எடுக்காது, பட் அதை நான் வந்து ப்ரெசென்டபுளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்றதுலேருந்து, அதுக்கு நான் எடுத்துக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் அதோடைய ஃபைனல் ப்ரெசன்டேஷன் அதை வந்து எப்படி பண்ணினேன் அப்படின்றத நான் காட்டுறதுக்கும் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆச்சு. அந்த லெட்டரிங் எழுதுறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்கல. இட் மே டேக் மேபி ஒரு 2 to 3 minutes மேக்ஸிமம், அவ்வளோதான். பட் அந்த ஒரு 2 நிமிஷம் ப்ளஸ் அந்த ஒரு ரிமைனிங் ஹவர்ஸ் டோட்டலி டுகெதர் 1 hour நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஆரம்பிச்சு இட் பிகேம் அ சீரியஸ் டாக்குமெண்டேஷன். அந்த 30 நாள் முடியும் போது எனக்கு வந்து ஒரு சின்சியராக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்னால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படும் போது, பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு ஒதுக்கணும்னா நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியுன்றது நல்லாவே தெரியுது. ஃபில்ம் அண்ட் ஃபில்ம் ப்ரொடக்ஷன், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிக் ரூட்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டால் ஆர்கிடெக்ட்ஸுக்கு ரொம்பவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியுன்றது என்னோடய தாட்டு. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதோடைய பேசிக் ரூட்ஸ்லேருந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, போதும்.
ஏன்னா இன்னைக்கு இந்தியன் பீப்புளோடைய ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நான் வந்து அப்ராடில் என்னுடைய ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட ரிக்கிங், அனிமேஷனோட சிஜிஸ்லேருந்து டீட்டெயிலிங்லேருந்து எல்லாமே வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது தேவர் ஃபீலிங் லைக் இது ஏன் இவ்வளவு பண்ணீங்க, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு அரேனா எடுத்து அதை மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல, ஏதாவது ஸ்மோக்கோ இல்லை ஒரு பாம் பிளாஸ்டோ இல்லை ஒரு எஃபெக்டோ, அந்த எஃபெக்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை சிஜி பண்ணி காமிச்சிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்டாங்க. பட் இந்தியன் கண்டெக்ஸ்டில் நம்ம வளர்ந்த விதமே எப்படி இருக்குன்னா, வி ட்ரை டு டூ எவ்ரி திங். அண்ட் இப்போ நம்ம ஒரு செட்டு ஒரு ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒரு செட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நமக்கு கைக்கு வரணும்னா, அந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும்னா வி ட்ரை டு டூ சம்திங் மோர். இல்லை அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தது தான் எனக்கும். பட் இன்னைக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சைட்லேயும் ஐ ஹவ் ஒர்க் வித் மெனி ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஆர்ட் டைரக்ஷன் சைடில் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் சரி, ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போதும் சரி, என்னோடய ப்ராஜெக்ட்ஸை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் ஒரு படி மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு அதோடைய டோட்டல் விஷுவலைசேஷன் காட்ட வேண்டியது இருந்தது. ஆரம்பத்தில் வந்து 3D விஷுவலைசேஷன் வந்து வீரேல போட்டு காமிக்கும்போது அது ரியல் வீடியோவான்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கேமராஸோட ஹேண்ட்லிங் மெத்தடாலஜி, ஏன்னா நான் வீரே டெஸ்டிங் சைடில் இருந்திருக்கிறேன். ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீரே கேமராவோட அவுட்கம் காமிச்சிருக்கோம். நம்ம நார்மல் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஒர்க் பண்ணுற மாதிரி டெப்த் ஆஃப் த ஃபீல்டு கொடுத்து எப்படி வந்து ஒர்க் பண்ண முடியும், இந்த மாதிரியான ரியலிசம் சைடில் கொண்டு போக ஆரம்பித்தோம், அனிமேஷன்ஸ் அசச். அண்ட் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்ஸுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் கனெக்ட் இருக்கா அப்படின்னாக்கா, எஸ், ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த க்ரியேட்டிவ் சைட்டுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே கனெக்ட் ஆகிடும். ஆஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி டெல்லிங், இதுக்கு வந்து ஒரு செல்ஃப்லெஸ் தாட் ப்ராசஸ் தான். ஒரு ஆர்டிஸ்டோடைய கண்ணுக்கு வந்து அது அது தேவைன்றதே கிடையாது. அவர் வரைகிற படம் வந்து அந்த ஆர்டிஸ்டோட கண்ணுக்கானது கிடையாது, இட் இஸ் ஃபார் த பப்ளிக். அதே மாதிரி ஒரு மியூசிக்னா அது மியூசிஷியனுடைய காதுக்கானது கிடையாது. அப்படி தான் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு க்ரியேட்டிவ் பர்சனும். ஸோ ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக நீங்கள் உங்களை உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து ஃபில்ம் மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்களுக்குள்ளேயும் உங்களால் போக முடியும். அதை பற்றி தப்பு இல்லை. பட் யூ ஹாவ் டு கெட் இன் டு த கிராஸ் ரூட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஹவு தே ஆர் மேட். நல்லது தான். இன்னும் 4-5 விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதையும் பேரலாக செய்ய முடிஞ்சதுன்னா, இன்றைக்கி டிஸ்பிளே பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்ராட் கல்ச்சர் எப்படின்னா, இஃப் யூ ஆர் குட் இன் ஒன் பர்டிகுலர் அரேனா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் குட் இன் ரிக்கிங், somebody else is good in 3D modeling or character modeling or something like that. Somebody will be designing the character modeling பண்ணுறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தனித்தனி அரேனாஸாக இருக்கும். அங்கே வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து எப்படி இருக்கும்னா, வி டோன்ட் ரியலி இன்க்ளூட் மெனி பீப்புள். நம்ம தனியாக பண்ணணும், நம்மளே பண்ணிடணும்னு நினைக்கிறோம். அது நிறைய விதத்தில் நெகட்டிவாகவும் இருக்குது, ஒரு சில விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது. ஒரு சில விஷயன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க என்ன செய்யணும் அடுத்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கவாது முடியுது. ஸோ இப்போ நான் வந்து கம்போசிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் என்ன மேட் ரெண்டரிங்கில் கம்போசிட்டிங் பண்ணுறோம், மேட் ரெண்டரிங் பண்ணுறோம் அப்படின்னாலே என்னென்ன லேயர்ஸ் பண்ணுறோம். ஆர்கிடெக்சரலாக நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதோட லேயர்ஸ் பற்றி எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஒரு ஒரு லேயர் ஆஃப் பில்டிங் இருக்கும், அதுக்கு பின்னாடி அடுத்த லேயர் ஆஃப் பில்டிங், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹில்லு, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அந்த கம்போசிட்டிங் கொண்டாடுறது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோர்க்ரவுண்டில் உங்களோட கேரக்டர்ஸ் உட்காந்து ஃபோர்க்ரவுண்ட் கேரக்டரோடைய கலர் கரெக்ஷனும் பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் கரெக்ஷன்ஸு, இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லா அரேனாஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் when you start working, you will be able to end up with the one good thing. ஈவன் ஆர்கிடெக்சரில் கூட சொல்லணுன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு விண்டோ டிசைன் பண்ணுறோம், அதுதான் என்னோட ஒன்லி கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறேன், இது மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து வளர்ந்து வர்ற காலத்தில் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வி நீட் ஸ்பேஸ். லைக் அவங்க எல்லாமே வந்து டிசைன் பண்ண போகிறாங்க, எல்லாரோட சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். கூட ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சவுத் இந்தியாவில் இங்கே வந்து பண்ணும்போது அதே ப்ராஜெக்டோடைய பிளானிங் அதே இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிப்பாங்க, தேவையே இல்லை அது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து அதுக்கான அப்ரூவல் வேணும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோன்னு ஒரு அவுட்கம் கொடுப்பாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும்.
அண்ட் தேல் ஹாவ் டு மேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களுடைய பிராண்ட் வேல்யூவை ரைஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்ஸ்டியூஷன் as such to get recognition from the institution bodies, head bodies அதுலேருந்து. ஸோ அதுக்காக வந்து பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட் வாஸ் more detailing into how the building can be, how it can have its main blocks, மற்ற co-blocks எல்லாம் எப்படி இருக்கலாம். ஸோ இது மாஸ்டர் பிளானிங் மாதிரி மாற ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் ப்ராஜெக்ட்ன்றது வந்து எனக்கு வந்து விக்ரம் காலேஜ் தான், விக்ரம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா, they already had one block designed by architect Jawahar. ஸோ அதுக்கப்புறம் அது இன்னொரு பிளாக், அடிஷனல் பிளாக்ஸ், மெயின் பிளாக்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட எய்மாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு போர்ஷன்ஸாக வந்து ஐ ஸ்டார்டட் அனலைசிங். ஸோ அவங்களுடைய சர்க்குலேஷன்லேருந்து, ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்லேருந்து, ஒரு சைட் பிளானிங்கை கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணி கொடுக்குறது, அதிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கட்ட ஆரம்பித்தோம், ஹாஸ்டல் பிளாக்ஸ் மட்டும் கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதோடைய மெக்கானிக்கல் பிளாக்கு, அப்புறம் என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுனால ஒவ்வொரு என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஆட் ஆகும்போது அவங்களோட பிளாக்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் சில மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்களுடைய தியேட்டர் லெக்சர் ஹால்ஸோடைய ஸ்பேசஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இன்டீரியர்ஸ்க்காக ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ அதில் வந்த ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் வந்து எனக்கு அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மகாத்மா ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. தட் வாஸ் லைக் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு நல்ல ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்கணும். பட் அதே நேரத்துக்கு ரொம்ப வெளியில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் தே ஆர் ஸ்டில் டிஸ்கஸிங் சம்திங். பேரண்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு, வெயிட்டிங் ஸ்பேஸில் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இட் வாஸ் அ வெரி இன்ஃபார்மல் கைண்ட் ஆஃப் அ செட்டிங். ஸோ அது வந்து ஒரு டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். இட் வாஸ் வித் எக்ஸ்போஸ் பிரிக் ஒர்க் அந்த மாதிரி ஆரம்பித்து அண்டர்ஸ்டாண்டிங் த லோக்கல் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஆரம்பித்தோம். அண்ட் இட் வாஸ் மோர் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் மாதிரி. அவங்க லோக்கலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையே என்கேஜ் பண்ணி பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். இட் வாஸ் ஆல் ஃபன். லைக் ஏன்னா நான் படித்த அதே ஸ்கூல், அதே மாதிரி தான் ஆரம்பித்ததும் கூட. நான் போய் வந்திருந்த பஸ்ஸு வந்து இப்போ அங்கே அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ப்ளே ஏரியாவில் ஒரு கவர்டு இன்டோர் ப்ளே ஸ்பேஸாக மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ we were also trying to do something like that, but unfortunately we were not able to build that building. பட் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக்கோட ரெனோவேஷன் இருந்தது, அதோடைய அடிஷ்னல் ஸ்பேசஸ் தேவைப்படுது. ஸோ அது ஒர்க் பண்ணும்போது அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் அந்த பில்டிங்கோட ஃபசாடோடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து நான் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே ஐடியாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து பிளானிங் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டிங் ஸ்பேசஸ், இன்ஃபார்மலாக உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஸ்பேஸு, அவங்க வந்தோடனே அவங்க ஸ்டடி புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு, அப்புறம் அவங்க ஊர்லேருந்து வந்தோடனே அவங்களோட பேக்ஸை வைக்கிறதுக்கு, அப்புறம் டாய்லெட்ஸ்க்கு வந்து அவங்க அங்கேருந்து போகிறதுக்கான கம்ஃபர்ட்டு, அந்த காரிடர்ஸ் கனெக்ட் பண்ணுறது. இது இன்னொன்று கான்டோரில் இருந்தது, இது கொஞ்சம் லெவல் மேலே கீழெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மேட்ச் பண்ணுறது. இன்டோர்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளேயே மாற்றணும். That building was very nice, and that was one institution project which actually we enjoyed doing it.